எல்லாருக்கும் திரும்பவும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் நான் இப்போ இருக்கேன். அவர் சார் சொன்ன மாதிரி வெளிநாடுகளில் போய் நாங்கள் பட்டிமன்றங்கள் நடத்துகிற போது சில சமயத்தில் ரொம்ப நல்ல பேச்சாளர்கள் கிடைப்பாங்க. ஆனால் பல சமயங்களில் என்ன ஆகுன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற குழு மனப்பான்மை காரணமாக சில பேருக்கு வாய்ப்பு கொடுத்து சில பேருக்கு வாய்ப்பு கொடுக்காம இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அப்போ அந்த மாதிரி பேச்சாளர்கள் ஓரளவு கம்மியாயிட்டாங்கன்னா அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சியை எடுத்துட்டு போது ரொம்ப கஷ்டம். அப்போதான் எங்களுக்கு புரியும், எங்க நடுவர் சாலமன் பாப்பே இவ்வளோலாம் வச்சு இவ்வளவு வருஷமா எப்படித்தான் திருப்பப்படுறாரோ. ஏன்னா இறங்க இறங்க அப்படியே உட்காரும் பட்டிமன்றம், அது திரும்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த இடத்தில் எங்களுக்கு அந்த சோர்வே வரல. 6 பேரும் ஒருத்தர் விஞ்சி 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 போனாங்க. இந்தியா பேசின திரு அசோக் வந்து he is someone to be noted. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவருடைய உடல் மொழி, அதாவது வர்ற போதே நான் யார் தெரியுமா அதெல்லாம் இல்லாமல் அவரை பார்த்தா ஏதோ சுமாராக பேசுவார் நம்ம நினைக்கிற போது அப்படியே வெடிச்சு கிளம்புறது. அது மாதிரி அபாரமாக பேசியிருக்காரு. ரொம்ப ரொம்ப பிரமாதமான நகைச்சுவை உணர்வு. ஆனால் நகைச்சுவைகளை அங்கேயும் இங்கேயும் ஒட்ட வைக்காம அந்த கருத்தோடு அதை சொன்னதற்கு அவருக்கு தனிப்பட்ட பாராட்டு. ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. அசோக் பேசினதை கேட்குற போது கிட்டத்தட்ட எனக்கும் அந்த மனநிலை வந்துருச்சு. நினைவுகள் அப்படின்றது பல சமயங்களில் கசப்பாகவே இருக்கும் அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே யோசிச்சு பார்த்தா அந்த கண்ணதாசன் ரொம்ப நல்லா சொல்லுவார். எனக்கு கொஞ்ச நேரம் நான் தனியாக உட்காந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கண்ணதாசன் எழுதுறார். அந்த நாள் கவலைகள் எல்லாம் அடிக்கடி முகம் காட்டுதம்மா. இது என்னதான் செய்யறதுன்னா தனியே படுத்தழுது தலையணையை நனைப்பதன்றி இனி ஒரு பரிகாரம் எவரும் உரைப்பதில்லை அப்படின்னு கண்ணதாசன். தனியா உட்கார்ந்து பழச நினைக்கிற போது எப்பவுமே அது மகிழ்ச்சியான நினைவுகளாத்தான் இருக்கா அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை அசோக் எழுப்பியிருக்காரு. ஆனா பாவங்க, வாழ்க்கையில இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட ஒருத்தர் இப்பதான் நான் பாருங்க. வீட்டுக்கு போனா ஒரு அம்மா 6 மார்க்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வீட்டுக்கு மார்க் அமைச்ச ஒரே டீச்சர் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா போனாக்க ஜிம்மிக்கு போட்ட ஒரு அம்மா வேகமா இங்கிலீஷ்ல பேசிருக்கு. பல விதமான சிக்கல்களுக்கு நடுவில் தான் அவர் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கார். இப்பவும் அந்த வருத்தத்தில் இருக்காரு. ஏன்னா மனைவியை கூட்டிட்டு வந்து இவர் தைரியமா சொல்றாரு, 5 வருஷம் கழிச்சாவது அவங்களுக்கு புரிஞ்சா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே வாழ்க்கை என்பது கஷ்டமான நினைவுகளின் தொகுப்பு மாத்திரம்தானா? ரொம்ப வருத்தமான நினைவுகள் தான் இருக்கு அந்த வாழ்க்கையில. வாழ்க்கை என்பதனுடைய மிக மகிழ்ச்சியான பருவம் எல்லாமே கடந்து போன பருவம்னு சில சமயம் நாம ஏன் நினைக்கிறோம்? பழைய நாட்களை நினைக்கிற போது அந்த நாட்களினுடைய துல்லியம் எவ்வளவு நல்லா இருக்கீங்க பாருங்களேன். இப்ப எவ்வளவு போட்டோ எடுக்கிறோம், நம்ம செல்ஃபி எடுத்துக்கிறோம், அதை செய்யறோம். ஒரு காலத்துல எங்களுக்கெல்லாம் போட்டோ என்பது ஒரு பெரிய விஷயம். நான் தமிழ் மீடியம்ல தான் படித்தேன். ஒரு அரசு பள்ளியில படித்தேன். டீச்சர் ஒரு நாள் சொல்லி விட்டாங்க, இன்னைக்கு எல்லா பிள்ளைகளையும் போட்டோ பிடிக்க போறோம், கிளாஸ் போட்டோ அப்படின்னு. 4ஆம் கிளாஸோ 5ஆம் கிளாஸோ. எங்க டீச்சர் பேர் அகல்யா குமாரி. எல்லாரையும் கூப்பிட்டு அந்த போட்டோவை வந்து எடுக்கிறாங்க. எடுக்கிறப்ப எங்க டீச்சர் சொல்லிட்டாங்க, யாராவது போட்டோ எடுக்கிற போது பல்ல காமிச்சு கண்ணை மூடி நீங்க தொலைச்சிருவேன்ட்டாங்க. வாயை டைட்டா மூடிட்டு கண்ணை விரிச்சுட்டு இந்த மசாலா பண்ணும்போது ஊர்வலம் போற மாதிரியே ஒரு போட்டோ எடுத்தோம். அந்த போட்டோ வந்து அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்தோன்றதே நினைவு அடுக்குகளில் மறைந்து விட்டது. ஒரு 3-4 வருஷம் முன்னாடி எங்க அப்பா ஏதோ பழைய பீரோவை இது பண்ற போது அந்த போட்டோவை பிடிச்சிட்டாரு. அது எனக்கு கொடுத்தாரு. முனைகள் எல்லாம் அப்படியே மழுங்கி ஒரு பழுப்பாகி யார் யார் என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு போட்டோவை என்கிட்ட கொடுக்குறாரு. எல்லாரும் லேடி வில்லிங்டன் ஸ்கூலினுடைய 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு செட்டு. அதில் வந்து உச்சிக்குடிமை வச்ச நீரஜாக்கும் அகல்யா குமாரி டீச்சருக்கும் நடுவில் நிற்கிறது தான் நான். பார்த்த உடனே அப்படியே இந்த இளையராஜாவுடைய சாங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வயதில் அப்படியே குபீர்னு கிளம்புறேன். அந்த மாதிரி மனசுல இருந்து ஒரு மகிழ்ச்சி ஊற்று எனக்கு கிளம்பிச்சு பாருங்க. நாள் முழுக்க நான் சந்தோஷமா இருந்தேன். இப்ப எவ்வளவு போட்டோ எடுக்கிறோம், டிவிலேயே வந்தாச்சு, 1000 போட்டோ இருக்கு. முன்னாடி ஆல்பம்னு
திறந்தாலும் பார்த்துக்கணும். இப்போ செல்ஃபி நம்ம ஃபோன்லேயே எடுத்துக்கிறோம்ல, அந்த ஃபோனை மாற்றினோன்னு எல்லா ஃபோட்டோவும் காணாமல் போகணும். அது ஒரு மதிப்பே இல்லை. இவ்வளோ ஃபோட்டோ இருக்கிற போது என்ன மதிப்பு எந்த ஃபோட்டோக்கும்? ஆனால் அந்த ஃபோட்டோ ஸோ ப்ரெஷியஸ், பார்க்க சந்தோஷமா இருந்தது. அந்த டீச்சர் சொல்லிட்டாங்கல்ல, கண்ணை யாருமே சிமிட்டக்கூடாது, தொலைச்சிடுவேன். இந்த கண்ணை திறந்துட்டு இருக்கிற போது அந்த கேட்ட கேமராவினுடைய கிளிக் இன்னமும் துல்லியமாக என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கு. பெரிய சம்பவம். போட்டோ பிடிச்சிட்டோம் இல்ல, நாங்க பெரிய சம்பவம். எப்படிங்க ஒரு சின்ன போட்டோ இவ்வளவு சந்தோஷத்தை தர முடியுமா? நம்முடைய அன்றாட வாழ்க்கை என்பது பெரும்பாலும் போராட்டங்கள் நிரம்பியதாகவே இருக்கிறது. பல பேரை திருப்தி பண்ண வேண்டும். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க மனைவியை கூட்டிட்டு போய் ஒருத்தர் கொடைக்கானல்ல இருந்து தள்ளுற ஐடியாலாம் சொல்லி போட்டிருக்காங்க. மனைவிகளினுடைய விருப்பம் என்னன்னு மேடையில கூட அவங்க சொல்ல மாட்டாங்க, மனசுலதான் இருக்கும். கொடைக்கானல்ல இருந்து தள்ளுவது அல்ல. ஆனா பல சமயங்கள்ல பெண்களுக்கு இன்னமுமே கூட கூடுதல் சுமை. ஒர்க்கிங் விமனா இருந்தாக்க வீடு சார்ந்த பிரச்சனைகள், அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகள், பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பிரச்சனைகள், இதுக்கு நடுவுல எது மகிழ்ச்சியை தருகிறது? என்றைக்கோ நடந்த ஒரு விஷயம், ஒரு சிநேகிதியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் மனசுக்குள்ளே அவ்வளவு மிகப்பெரிய மலர்ச்சியை தந்துவிடும் என்றால் நேற்றைய நினைவுகள் என்பது எவ்வளவு புனிதமானது இல்லை? அது நடக்கிற போது அதுக்கு புனிதத்துவமே கிடையாது. ஆனால் பல்லாண்டுகள் கழித்து அதை நினைத்து பார்க்கிற போது அந்த நினைவுகள் ஒரு புனிதத்துவத்தையே அடைந்து விடுகின்றன. என்னுடைய அம்மாவோடு நான் கழித்த அந்த நாட்கள், எங்க அப்பாவோடு கை கோர்த்து நடந்து போன அந்த நாட்கள், அந்த கை விரல் எங்க அப்பாவுக்கு நல்ல பருமனா இருக்கும். அதை பிடிச்சிட்டு நடக்கிறது அவ்வளோ சுகமா இருக்கும். எங்க அப்பா ஒரு ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் இருந்தார். அவர் பிட்வீன் த இயர் ஒரு பையனுக்கு அட்மிஷன் கொடுத்தாரு. அதாவது மிடில் ஆஃப் த இயர்ல பொதுவாக அப்படி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பரிசா அவங்க வீட்டிலேருந்து 3 மாம்பழ கூடைய அவங்க கொண்டு வச்சிருந்தாங்க. நாங்க ஜென்மத்தில் அதெல்லாம் பார்த்ததுல 3 கேட்பரிஸ் சாக்லேட் வேற. நானும் எங்க 2 அக்காவும் எங்க அம்மா எங்களை இப்படி பிடிச்சிருக்காங்க. ஏன்னா விட்டா நாங்க குதிச்சிருவோம் இப்படி பிடிச்சிருக்காங்க. எங்க அப்பா நடந்து வர்றாரு, குளிச்சுட்டு டவல் கட்டிட்டு நடந்து வர்றாரு. நல்ல கருப்பா இருப்பாரு எங்க அப்பா, திருநெல்வேலி கருப்பு. அப்படி வராரு. அந்த கூடை பார்த்தோன்னா அந்த காது மாட்டு செவக்குது, ப்ரொஃபைல் தெரியுது. கூட யார் எடுத்துட்டு வந்தது? இல்ல ஒரு அன்பளிப்பு. கூட எடுத்துட்டு ஓடி போதுன்னா அட்மிஷனை கேன்சல் பண்ணிடுவேன்றாரு அப்பா. சாரி சார்னு கூட எல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டார். அன்னைக்கு அழுதோம் பாருங்க. நாங்க இவரு வாங்கி தர மாட்டாங்க மனுஷன். யாராவது கொடுத்தாலும் போகும்போது அந்த ஆளு கேட்பரிஸ் சாக்லேட்டை நோக்கத்துக்கு வச்சுட்டு போறாரு. கூப்பிடுறாரு நாட்டாம அந்த ஸ்டைல்ல சாக்லேட் எடுத்துட்டு போ, மறந்துடக்கூடாது. அந்த ஆள் 3 சாக்லேட் வேற எடுத்துட்டு போயிட்டு கெடுத்து அப்படி அழுதோம் அன்னைக்கு. இவ்வளவு நாள் கழித்து அதை நினைத்து பார்க்கிற போது எனக்கு அழுகையா வருது. சிரிப்பு, சந்தோஷம். எங்க அப்பா இவ்வளவு உயர்ந்த மனிதர் இல்ல. என்னுடைய வேலையை நான் செய்வதற்கு நீ எனக்கு அன்பளிப்பு கொடுத்தால் அதை எச்சில் நிலையில் சாப்பிடுவதற்கு சமானங்கிற பெரிய பாடத்தை எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்கார். நடக்கிற போது ஏதோ ஒரு விதத்தில் வேதனையை கொடுத்த விஷயங்கள் கூட நாள் கழித்து நினைத்து பார்க்கிற போது அப்படியே பூவா மலருது. எப்படிங்க அது? எப்படி அது? இளையராஜாவுடைய பாட்டை கேட்கிறோம், கேட்ட விட பாட்டு மாத்திரமா கேட்கிறோம்னு நினைக்கிறீங்க? ஆத்தாடி இள மனசு ரெக்க கட்டி பறக்கிறது சுகந்தானான்ற பாட்டை கேட்கிற போது அநேகமா முதலில் செய்த காதலை எல்லாரும் நினைச்சு பார்த்துக்கிறோமே. எப்படிங்க ஒரு பாடல் நேற்றைய காதலை நினைவுபடுத்துகிறது. அந்த காதல் ஒண்ணுமே இல்லாம கூட போயிருக்கலாம், ஆனா அது தந்த ரம்யமான அந்த பிரியத்தை மனசு நினைவில் வைத்திருக்கிறது. நினைவு அடுக்குகள் எல்லாம் இருக்கு. அன்றைக்கு அம்மா செஞ்சு போட்ட ஒரு சாப்பாட்டினுடைய சுவை இன்னமும் நம்முடைய நினைவு அடுக்கில் இருக்கு. என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்ன சாப்பிட்டாலும் நல்லா இருந்தது, இருந்தாலும் எங்க அம்மா செய்யற பொரியல் மாதிரி வராது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்றோம். அம்மா செஞ்ச பொரியலை கடைசியா எடுத்து சாப்பிட்டோம். ஏகப்பட்ட வருஷம் ஆச்சு. என்ன மாதிரி சில கேஸ்ல அம்மாவே இல்லை இப்போ. ஆனா அந்த பொரியலினுடைய சுவையை மூளை ஏதோ ஒரு நினைவு அடுக்கில் பதிந்து வைத்திருக்கிறது. எடுத்து சுவைக்கிற போது அது வற்றாத பேரின்பத்தை தருகிற ஜீவ நதி மாதிரி என்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நினைவுகள் மாத்திரம் இல்லைன்னா வாழ்க்கை வெறும் பாலை.
பாலைவனத்துல பயணம் செய்யறவன் கூட அவனுக்கு எது வந்து சக்தியை தருதுன்னா அவன் நினைச்சு பார்க்கறான். நேற்றைக்கு அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய இனிமைதான் அவனுக்கு அந்த நேரத்தில் அவனை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. நினைவுகள் ரொம்ப 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 ஸ்பெஷலானது. எந்த காரணம் கொண்டும் நினைவுகளை வந்து நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதுதான் ஒரு மனிதனை உயிர்ப்போடு வைத்துக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய பழமையோடு நமக்கு இருக்கிற தொடர்பு இருக்கிறதே, அது பிரம்மாண்டமானது. நம்முடைய மூதாதையர்களோடு நாம் வாழ்ந்த வீடு, இன்னைக்கு நாம் இருக்கிற வீடு 1000 மடங்கு அன்றைக்கு இருந்த நம்முடைய வீட்டை விட வசதியான வீட்டில் தான் இன்றைக்கு இருக்கிறது. நாம் பிறந்த போது இருந்த வீட்டை விட இன்னைக்கு நாம் வாழ்கிற வீடு என்பது 1000 மடங்கு வசதியானது. ஆனால் அந்த வீட்டில் இருந்த போது நாம் உணர்ந்த சந்தோஷத்தை இவ்வளவு பெரிய வீடு நமக்கு கொடுக்கிறதா என்றால் கொடுப்பதில்லை. நீ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூம் இருக்கு, தனித்தனி பெட் இருக்கு, அட்டாச் பாத்ரூம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அன்னைக்கு கசின்ஸ் எல்லாம் வந்துட்டாக்க தலைகாணி கிடையாது, பெட்ஷீட் இருக்காது. அம்மாவுடைய புடவையை விரிச்சு படுத்துப்போம். இந்த அம்மாவுடைய புடவை அந்த முந்தானைக்குன்னு ஒரு வாசனை இருக்கும். லேசா சாம்பார் வாசனை அடிக்கும், லேசா மஞ்சள் வாசனை இருக்கும். அழுத தம்பியினுடைய முகம் துடைத்த கண்ணீர் வாசம் கூட அந்த புடவையிலே இருக்கும். என்ன சுகமா இருந்தது இல்ல? இன்னைக்கு ரொம்ப நல்ல சாஃப்ட் பில்லோல தான் படுத்திருக்கோம். இருந்தாலும் அந்த புடவையில கட்டாந்தரையில படுத்த அந்த சுகம் வரலையே. கட்டாந்தரையில் வெறும் கையை வைத்து படுத்த போது வந்த தூக்கம் இன்னைக்கு வரலையே. அப்போ நினைவுகள் என்பது என்னன்னா பழமையோடு நமக்கு இருக்கிற ஒரு பாலம். நமக்கு எப்ப சோர்ந்து இருந்தாலும் அந்த பாலத்துல போய் போய் பழமையை தொட்டு தொட்டு திரும்பி வருகிற போது நாம் இன்றைய வாழ்க்கையை வாழ்ந்து விடுவதற்கான சக்தியை தெம்ப எப்படியோ கொடுத்துருவோம். ஒரு கட்டத்துக்கு பிறகு நமக்கு நண்பர்களே கிடைக்க மாட்டாங்க. நண்பன்னா ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல கிடைச்சவர் தான். ஒரு கட்டத்துக்கு பிறகு கிடைக்கிற நண்பர்களோடு அவ்வளவு புனிதமான உறவு என்பது இருக்காது. பழைய நாள் நண்பனை போகிற போது மச்சான் நீ மேத்ஸ் வாத்தியார்ட்ட உதவாங்கினியடா நீ. கொஞ்ச நாள் முன்னாடி the batch of 90 AC Tech நாங்க பழைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்தோம். ஒரு 25 பேர் 30 பேர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோம். பாதி பேர் தலையில ஒழுப்பையோட இருக்கான், ஆளை பார்த்தா அடையாளமே தெரியல. ஆனா பேசுகிற போது மச்சான் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? திடீர்னு எங்க வயசுல இருந்து 20 வருஷம் உதிர்ந்துருச்சு. அது எப்படிங்க உதிர்ந்து போச்சேன்? அதே பெஞ்சில உட்கார்ந்து அதே மாதிரி வாத்தியாரை கேலி பண்ணணும்னு ஒரு துடிப்பு வந்தது. அது எப்படி? அது இளமை என்பது நினைவுகளினுடைய சுரங்கம். வயசாக வயசாக அந்த நினைவுகளை எடுத்து எடுத்து சுவைக்க சுவைக்க அவ்வளவு நல்லா இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும். இல்லை, நினைவுகள் நமக்கு தேவையில்லைன்னு அதை மட்டமா சொல்லிட முடியாது. கசப்பான சம்பவங்கள் நடக்கும். ஆனா நீங்க உண்மையிலேயே நினைக்கிறீங்களா இன்னைக்கு வந்து அசோக் பேசின போது அந்த ஜிமிக்கி அவருக்கு சந்தோஷத்தை தரலான்னு நீங்க நினைக்கிறீங்க? சந்தோஷமே தராத ஒண்ண மனுஷன் 20 வருஷமா எப்படி சார்? ஒருத்தர் கூட என்ன சொல்லல எனக்கு வந்து கல்யாணம் இப்படின்னு ஒருத்தராவது எனக்கு சொல்லியிருக்க கூடாதா அப்படின்றாரு. கல்யாணம் என்று எப்படி மெட்டீரியலைஸ் ஆச்சதுக்கு வேற விஷயம். ஆனா கல்யாணத்துக்கு நீங்க தயாரானது போது உங்களுடைய மனநிலையை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அசோக் இவ்வளவு சந்தோஷமா தயாராக எல்லா ஆண்களும் நாம அழகாயிடுவோன்ற நம்பிக்கையிலேயே கல்யாணத்துக்கு கொடுத்துக்கிறாங்க. பெரிய விஷயம் இல்ல அது. கல்யாணத்துக்காக தயாரான போது கையில மெகந்தி வச்ச ஞாபகம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் யாருக்குமே அது மறக்காது. இந்த கல்யாணத்தன்று அந்த காலையில இருந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு குழப்பம். ஏன்னா புது வீட்டுக்கு போறோம், அதே நேரத்துல ஒரு மகிழ்ச்சி. அந்த மனநிலையை எந்த பெண்ணுமே மறக்க முடியாது. பிறகு என்ன ஆனது என்பதல்ல, ஆனால் அதற்கு தயாரான போது இருந்த மனநிலை இருக்கிறது, அது நிச்சயம் மகிழ்ச்சி தான். அது பட்டிமன்றத்துக்காக அவருடைய பேச்சு திறமையாக அவர் சொல்லிட்டாரே தவிர கல்யாணத்துக்கு முந்தின நாள் அசோக் நிச்சயம் சந்தோஷமா தான் இருந்திருப்பார். பகிர்ந்து கொண்டார். இப்படி அவர் பேசிய பிறகும் வீட்டுக்கு போய் ரொம்ப நல்லா பேசுனீங்க நீங்க சொல்லுகிற மனைவி அமைய பெற்ற அவர் இப்போதும் சந்தோஷமாகத்தான் நினைவுகள் தான் சொல்லிடலாமான்னா ஒரே ஒரு விஷயம்தான். சில நினைவுகள் காயத்தை ஏற்படுத்தும் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது கனவுகள் என்று ஒன்று இல்லை என்று வைத்துக் கொண்டால் மானுட சமூகம் இத்தனை தூரம் நடந்திருக்க முடியுமா? இந்த கேள்வி நம் முன்னால் இருக்கிறது. கனவு என்பது வேறு, லட்சியம் என்பது வேறு, இலக்கு என்பது வேறு என்பது எல்லாம் ஒண்ணுதான்.
கனவு, விஷன், இலக்கு, லட்சியம் எல்லாம் ஒண்ணுதான். அல்ல, மகாபாரத கதையை அவர் சொன்னாரு, ரொம்ப பொருத்தமான கதை. திருதராஷ்டிரனுக்கு இருந்த கனவு. இங்கதான் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ். கனவு, லட்சியம் என்பது வேறு, ஆசை என்பது வேறு. ஆசை எல்லாருக்கும் இருக்கு. ஆசை மகிழ்ச்சியை தரவே தராது. தகப்பன் ஸ்தானத்தில் இருந்த விசித்திர வீரியனுக்கும் அதே தான். விசித்திர வீரியன் பீஷ்மருடைய தம்பி, எழுந்திருக்க முடியாது, உடம்பு சரியில்லாத ஆளு, பிறந்ததுல இருந்தே மருத்துவமனையில தான் இருக்கான். அவனுக்கு பொண்ணு யாருமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. வியாதிக்காரனுக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? அதனால அவருடைய அண்ணா பீஷ்மர் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு. தம்பிக்கு பொண்ணு கிடைக்கல. அதனால அண்ணா என்ன பண்ணாரு, காசியில ஒரு சுயம்வரம் நடக்குது. 3 இளவரசிகளுக்கு, அம்பை, அம்பிகை, அம்பாலிகைன்னு. அவங்களுடைய சுயம்வரத்தை நிறுத்தி 3 பொண்ணுங்களை கடத்திட்டு வராரு தம்பி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக. தூங்கிட்டு இருந்த விசித்திர வீரனை எழுப்பி யாரும் சொல்லிட்டாங்க, உங்க அண்ணா உனக்காக 3 பொண்ணு கொண்டு வரான் அப்படின்னு. 3 பொண்ணு வந்துட்டே இருக்கிற போது முதல் பெண்ணான அம்பை பீஷ்மரை எதிர்த்து நின்று கேட்கிறான், நான் ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சுட்டேன், அவன் தம்பியை நான் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது என்ற உடனே அவளுடைய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து அவளை பீஷ்மர் போக சொல்லி விடுகிறார். பாக்கி 2 பேரோட வர்ற போது விசித்திர வீரன் முடியல, எழுப்பி விட சொல்றான். 2 பேர் தூக்கி நிறுத்துறாங்க, 2 பேர் பிடிச்சி நிறுத்துறாங்க. நான் எங்க அண்ணா பொண்ணோட வரத பார்க்கணும், ஜன்னலுக்கு கூட்டிட்டு போன்றான். சாளரத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறாங்க. தேர்ல இருந்து பீஷ்மர் இறங்குறாரு. பாக்கி 2 பெண்களும் பின்னாடி பயந்துட்டே நிக்குது. விசித்திர வீரன் என்ன கேட்டிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? 3 பொண்ணுன்னு சொன்னாங்க, 2 தான் வருது. எந்திரிக்கவே முடியல இதனால. ஆசை வேறு, கனவு வேறு. திருதராஷ்டிரனுக்கும் விசித்திர வீரனுக்கும் இருந்தது ஆசை, கனவு அது அல்ல. அப்துல் கலாம் சொன்னார், தூக்கத்திலே வருவதல்ல கனவு, எது உன்னை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு என்று. கனவுகள் நம்மை தூங்க விடாமல் செய்கிறது. இன்னைக்கு சக்தி நீங்க இருக்கிற ஒரு பெண்ணோட நான் பேசிட்டு இருந்தேன். நம்ம ஊர் பொண்ணு இங்க இருக்காங்க. கேன்சரை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்க சொன்னாங்க. ரிசர்ச் சயின்டிஸ்டோட வாழ்க்கையை பற்றி நினைச்சு பாருங்க. எதுக்காக அவங்க அவ்வளவு முயற்சி செய்யறாங்க? ஏதோ ஒரு கனவு இல்ல. ஒரே ஒரு விஷயம் தான் அந்த ரிசர்ச்ல. இப்போ நம்ம எடுத்துக்கிற கீமோ தெரப்பி எல்லாம் கேன்சருக்கு கொடுக்கிற போது இந்த கீமோ எல்லாம் நல்ல செல்ஸையும் சேர்த்து அழிச்சிருது. இது கேன்சர் செல்ஸோ அதை மாத்திரம் அழிக்காம நல்ல செல்ஸையும் அழிக்குது. இத்தனை விஞ்ஞானிகள் உலகம் முழுக்க ஆராய்ச்சி செய்கிறார்கள். எதற்கு? மெலிக்னன்ட் செல்ஸை மாத்திரம் தேர்ந்தெடுத்து அதை மாத்திரம் அழிக்கிற ஒரு மருத்துவ முறையை கண்டுபிடித்து விட்டால் நாளை உலகத்தில் கேன்சர் பேஷண்ட்ஸ் எவ்வளவு பேரும் வலி இல்லாத சிகிச்சை அவர்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக. இது கனவு, இது கனவு. இந்த ரிசர்ச் என்னைக்கு முடியும்? நாளைக்கு முடியலாம், 10 வருஷம் ஆகலாம், 100 வருஷம் கூட ஆகலாம். ஆனா கனவு முடியாது, கனவு முடியாது. உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் பறக்க வேண்டும் என்ற கனவு இல்லாவிட்டால் ஆகாய விமானம் ஏது? ரைட் பிரதர்ஸினுடைய கனவு அது. அவர்களுக்கு முன்னால் லியோனார்டோ ட வின்சி தான் முதலில் கண்ட கனவு. மனிதனால் பறக்க முடியும் என்ற கனவை மானிட சமூகத்தில் விதைத்தவர் லியோனார்டோ ட வின்சி. டாவின்சிக்கு பிறகு 400 வருஷம் கழிச்சு வந்த ரைட் பிரதர்ஸ் தான் அதற்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார்கள். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் நீரில் கப்பலை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான் என்று கவிஞர் கண்ணதாசன் எழுதுகிறார். ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒரு கனவிலிருந்து செழித்து கிளம்பியது. நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. வருகிற முதல் நாள் எல்லாருமே சந்தோஷமா தான் வந்தீங்களா? இல்ல இல்ல, பழைய நினைவுகள் உங்களை இழுத்தது. வீட்டை விட்டு போகணுமா, அம்மா அப்பாவை விட்டுட்டு போகணுமா, தெரியாத ஊரு, புரியாத பாஷை, இதுக்காக இங்க இருக்கணும். ஜாப்பனீஸ் அவர் சொன்னாரு, கடைசி சொட்டு ரத்தத்தையும் எடுத்துட்டு தான் விடுவாங்க. நம்ம ஊர்ல அந்த பிரச்சனையே கிடையாது. நம்ம அப்ரைசல்னு ஒண்ணு நடக்கும். அப்ரைசல்னு ஒண்ணு நடந்த உடனே நமக்கு 3 தான் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. நம்ம வீட்டுல போய் சொல்லுவீங்க நீங்க எல்லாம். உடனே இந்த வீட்டுக்கார அம்மா சொல்லும், உங்களுக்கா 3 கொடுத்தாங்க, நாசமா போகும். மனசுக்குள்ள நினைச்சிட்டு இதுவே ஜாஸ்தி. எது நடந்தாலும் நம்ம மண்ணுல கால் வச்சு இருக்கிற மட்டும் அது பயமாவே இல்லைல்ல. நம்ம ஊர் தானே, வீட்டுக்கு எழுது, புது ஊரில் என்ன நடக்குமோ என்ற பயம். இவ்வளவு இருக்க ஏன் இந்த ஊருக்கு வந்தீங்க? ஏன் இங்க தொடர்ந்து இருக்கீங்க? ஒரு கனவு உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தரம், இந்த மாதிரியான
என்னுடைய வேலைக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு சமூகம், நாளைக்கு என்னுடைய பிள்ளைகளை இந்த மண்ணில் எழுந்து நிறுத்திவிட முடியும் என்று நீங்கள் காணுகிற கனவுதான் இந்த மண்ணில் உங்களை தொடர்ந்து இருக்க வைத்திருக்கிறது. I have a dream என்று மார்ட்டின் லூதர் கிங் பேசின போது அங்கே இருந்த யாராவது ஒருவர் நினைத்திருப்பாரா ஒபாமா மாதிரியான ஒரு பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கு ஒரு காலத்தில் வந்து சேர்வார்? But he had a dream. மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய ஒரு கனவு, கருப்பர் சமூகமும் எழுந்து நிற்க முடியும் என்று அவர் கண்ட கனவு. காந்தியடிகள் இந்தியாவுக்கு வந்து 100 வருஷம் இப்போது முடிந்திருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியா மண்ணுக்கு வந்த போது பிரிட்டிஷார் இங்கு அவ்வளவு கால் பதித்து நின்றிருந்தார்கள். இந்த தேசத்துக்கு விடுதலை கிடைக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை. ஆனால் அவருக்குள்ளே ஒரு கனவு இருந்தது, இந்த மண்ணும் சுயமரியாதையோடு எழுந்து நிற்க முடியும் என்று காந்தியடிகளுக்கு ஒரு கனவு. கனவு என்பது பயத்தை தருது, பதட்டத்தை தருது, தரும் தந்தான் கனவு. நான் வந்து வானத்துல பறந்து போனேன், தேவதைகள்லாம் எனக்கு விசிறி வீசினாங்க, இதெல்லாம் கனவு லிஸ்ட்லயே சேர்த்து கிடையாது. நானும் என் குடும்பமும் என் சமூகமும் நாளைக்கு எப்படி உயரப் போகிறோம் என்று லட்சிய வெறி கொண்ட ஒவ்வொருவனுக்குள்ளும் இருக்கிற கனவுதான் மனித சமுதாயத்தை இவ்வளவு தூரம் மேலே கொண்டு சென்றிருக்கிறது. அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம். ராஜேஷ் பேச ஆரம்பிச்சு ரொம்ப அழகா சொன்னாரு, மொழி போராட்டம் முடிந்த 50 வருஷங்கள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த 50 வருஷத்துல என்ன மாற்றம் என்றால், மொழி போராட்ட தியாகிகள் பல பேரு, அவர்களுடைய பேரன் பேத்திகள் இன்றைக்கு எங்க வேணா இருக்கலாம். மொழி போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு போனவங்க தான் அவங்க. ஆனா அவங்களுடைய பேரன் பேத்திகளில் பல பேருக்கு தமிழ் எழுதவோ படிக்கவோ தெரியாது. அதுதான் நிதர்சனம். அதுதான் கட்டிடங்களில் தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சிருக்கோம். ஆனா உண்மையிலேயே தமிழை வளர்க்கவும் வாழ்த்தவும் நாம் என்ன செஞ்சோம் என்பது ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஆனா நேற்றைக்கு எங்களுடைய பாரதி ஒரு கனவு கண்டார். அவன் நினைத்தான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்த இந்த நாட்டில் நாளைக்கு என்னென்ன வரும்னு அவன் நினைச்சான். தமிழ் மொழி செழித்து நிற்கும் என்று அவன் நம்பினான். மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புதுமிசை போங்கும் என்ற அந்த பேதை சொன்னான். சொல்லிட்டானா தமிழ் இனிமே வாழாது. பாரதி சொன்னாரு, சென்றிடுவீர் 8 திக்கும் தன்னை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து சேர்க்கும். அது ஒரு கனவு. பாரதி வாழ்ந்த காலத்துல டோக்கியோவிலோ அமெரிக்காவிலோ ஆஸ்திரேலியாவிலோ தமிழர்கள் போய் இந்த பெரிய பதவிகளில் இல்லை. ஆனால் அது ஒரு கனவு. நாளைக்கு இது நடக்கும் என்று அவர் நினைத்த கனவை உங்களைப் போல எவ்வளவோ வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் நிறைவேற்றி இருக்கின்றனர். அது மகிழ்ச்சி இல்லையா? இலக்கியத்துல நீங்க எடுத்துட்டா ஆண்டாள் கண்ட கனவு மிக அருமையான ஒரு பாசுரத்தை நமக்கு கொடுத்தது. அவங்களுடைய நாச்சியார் திருமொழி பாடல் முழுவதும் சரி, வாரணமாயிரம் சூழ வலம் வந்து என்று அவர் கண்ட கனவு இலக்கியமாக மலர்ந்தது. கலை, கலாச்சாரம், விளையாட்டு, மனித சமூகத்தினுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம், அறிவியல், எதனை எடுத்துட்டாலும் சரி, தனிப்பட்ட சிலரின் கனவுகள் தான் நம்ம இந்த அளவு விளிம்புக்கு கொண்டு வந்திருக்கிறது. சந்திர மண்டலத்தில் கால் வைக்க முடியும் என்பது ஒரு கனவு. இந்தியா செவ்வாய்க்கு ராக்கெட் அனுப்பும் என்பது யாரோ ஒரு விஞ்ஞானியினுடைய கனவு. நம்முடைய பிரதமர் பேசுகிற போது அகமதாபாத்ல 1 கிலோமீட்டர் போறதுக்கு 10 ரூபாய் ஆட்டோல, ஆனா நாங்க மங்கல்யான் அனுப்பிச்சிருக்கோமே அதுக்கு அதை விட கம்மியான செலவு என்று அவர் உலக அரங்குகளில் சொல்லுகிற போது அது யாரோ ஒரு விஞ்ஞானியினுடைய கனவு. ஒவ்வொரு கனவும் சிறப்பான கனவும் மனித சமூகத்தை மேம்படுத்தியிருக்கு. நினைவுகள் நமக்கு ரொம்ப தேவை. ஆனால் தனிப்பட்ட மனிதர்களுக்கு நினைவுகள் சந்தோஷத்தை தருகிறது. ஆனால் மானுட சமூகம் முழுவதும் வளர்ந்து எழுந்து நிற்பது கனவுகளால் தான் என்று பார்க்கிற போது கனவுகள் இன்னமும் புனிதமானவையாக, தூய்மையானவையாக ஆகிவிடுகின்றன. இவர் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறார் என்பது இந்த நிமிஷம் வரை எனக்கு தெரியாது. நாட்டாம தீர்ப்பை மாத்துன்ற மாதிரி அவர் மாற்றலாம், சில தீர்ப்புகள் திருத்தி எழுதவும் படலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை நினைவு என்பது கண்ணாமூச்சி விளையாடுற போது தாய்ச்சியை போய் தொட்டுட்டா நம்ம அவுட் ஆக மாட்டோம். இந்த கண்ணை பொத்தும் இல்லை ஒரு பொண்ணு, அதை போய் தொட்டுட்டா அவுட் இல்லை. தாய்ச்சி மாதிரி நினைவு, அதை போய் தொட்டுட்டு வந்தா வாழ்க்கையில நம்ம அவுட் ஆகாம சந்தோஷமா இருக்கும். ஆனால் அதையும் விட மகத்தானது கனவு என்று வருகிற போது எழுந்து நிற்பதற்கான வலிமை, சக்தி, இதை கனவுதான் தருகிறது. எல்லாமே வேணாமா, முடியலப்பா என்று நான் சோர்ந்து உட்காருகிற போது என் பொண்ணு என்கிட்ட வந்து, அம்மா நான் வந்து நாளைக்கு ஒரு பெரிய ரிசர்ச் சயின்டிஸ்டா வரணும்னு நினைக்கிறேன்மா,
அதுக்காக நான் என்னமா செய்யணும்னு கேட்கிற போது என்னுடைய கனவுகள் திரும்பவும் உழைவிட ஆரம்பிக்கின்றன. என் கனவுகள் எல்லாம் மக்கி போனால் கூட, நான் நினைச்சு எதுவுமே வாழ்க்கையில நடக்கலைன்னா கூட, என் பெண் காணுகிற கனவு என்னை எழுப்பிவிட முடியும் என்று சொன்னால் கனவுகள் தொடர் சங்கிலிகள். அடுத்த தலைமுறையினுடைய கனவுகள் தான் நாம் வாழ்வதற்கான ஊட்ட மருந்தாக நம்மை ஒவ்வொரு நாளும் முன்னே தள்ளிக்கொண்டே இருக்கிறது. குழந்தைகளை பார்க்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு தோன்றுகிறது, இந்த கனவு இருக்கிற வரையில் நான் நிமிர்ந்து நிற்பேன், இந்த கனவு இருக்கிற வரையில் மானுட சமூகம் நிமிர்ந்து நிற்பேன். எனவே அன்பான நண்பர்களே, நினைவுகள் ரொம்ப மகிழ்ச்சியானவை. ஆனால் மானுட சமூகத்தை நிமிர வைத்த கனவுகள் அதைவிடவும் மகிழ்ச்சியானவை என்று சொல்லி இந்த மிகச்சிறந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி